அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது ஒரு வீட்டில் கேட் நுழைவாயு எங்க அமைத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது. இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளிலே காம்பவுண்டு சுவர் கட்டி கேட் அமைத்து விட்டார்கள். இன்னைக்கு வீடு கட்டினா கூட இன்னைக்கு காம்பவுண்டு சுவர் கட்டி கேட்டு போடுறார்கள். அப்போ அந்த கேட்டு எப்படி வைப்பது என்றால், நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய தெரு வீதி எப்படி இருக்குது என்று முதல்ல பார்க்க வேண்டும். எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு முதல்ல பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா மேற்கு வருதா, தெற்கு வருதா, கிழக்கு வருதா, வடக்க என்னதா அப்படிங்கிற முதல்ல பார்க்க வேண்டும். பிறகு பிராணசக்தி நம்ம வீட்டில் எந்த டைரக்ஷன்ல அதிகம் வர்றது அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது மின்காந்த ஆற்றல் எப்படி நம்ம வீட்டுக்கு வர்றது என்றது பார்க்க வேண்டும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாம் அந்த இடத்தை கேட் வைப்பது என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பதான் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நமக்கு தகுந்தது போல் எந்த டைரக்ஷனிலும் கேட்டு வைக்கக்கூடாது. நாம் கேட்டு வைக்கும் இடத்தில் பிராணசக்தி வருதா என்று முதல்ல பார்க்க வேண்டும். சில நம்ம ஜாதக ரீதியாகவும் பார்க்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேட்டு வைக்கும் பொழுது சந்திரனுடைய பாகத்தில் தான் கேட்டு வைப்பார்கள். அது சில கணக்குகள் இருக்கிறது. அதாவது வடக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் கிரகத்தை 9 கிரகத்தை 9 பாகமெல்லாம் பிரித்து சந்திர டைரக்ஷன்லையும் குருடைய டைரக்ஷனிலும் கேட் வைக்கலாம். எந்த பாவத்தில் விழுவதோ அந்த இடத்திலும் கேட் வைக்கலாம். அவ்வாறு வைக்கும் பொழுது அந்த கிரகத்துடைய முழு ஆக்கர்ஷண சக்தி அந்த வீட்டுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு கேட் வைக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம கேட் வைக்க வேண்டும். அவ்வாறு வைத்தோம் என்றால் அந்த வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பவர்கள், பணவரவு அதிகரிக்கும். அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஸோ ஒரு வீட்டில் கேட் வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் நுழையக்கூடிய வீதி எப்படி எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்ட்டு முதல்ல பாருங்கள். அதுக்கு தகுந்த போல் கேட்டு வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். சரிங்களா? நன்றி. நம்மளுடைய சேனலை லைக் பண்ணாத லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணாதிருங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கரி பாக்ஸில் 2 செல் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.